அனைவருக்கும் வணக்கம். இது மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுக்கான ஒரு குரல் வழி. வரும் பிப்ரவரி 14 சென்னை பிடி தியாகராயர் அரங்கத்தில் இந்திய மண்ணிற்காக, இந்திய நாட்டிற்காக உழைக்கக்கூடிய எத்தனையோ வீரர்கள் இன்னுயிரை துறந்த அந்த வீர தியாகிகளுக்காக நினைவை போற்றும் வகையில், அவருடைய தியாகத்தை மதிக்கும் வகையில், அவருடைய உயிரை இந்த நாட்டுக்கு துச்சமாக நினைத்து கொடுத்த எத்தனையோ கண்ணி வெடிகளில் சிக்கி தவித்த, எத்தனையோ நக்சலைட்டு சிக்கி தவித்த, உயிரிழந்த அந்த வீரர்களுடைய மத்திய ஆயுத காவல் படை வீரர்கள் என்று அழைக்கப்படும் இந்திய துணை இராணுவ படையின் வீரர்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நாளாக இந்த 14 பிப்ரவரி 2025 நடைபெற இருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் அவர்களுடைய முழுமையான குடும்பங்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும், இந்த நாட்டிற்கு ஒரு தாய் தன் பிள்ளையை அர்ப்பணித்த ஒரு மகத்துவமான நாளை எண்ணி வழிபட இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வழிபடும் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இந்த மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுடைய பணியை போற்றும் வகையிலும் இந்த டிஎன்சிஎஃப் வாரா உங்களை அன்புடன் அழைக்கிறது. கிட்டத்தட்ட இந்திய திருநாட்டில் 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் பணியிலும் முன்னாள் மத்திய ஆயுத காவல்படை வீரர்களும் இருந்து வருகிறார்கள். இவர்களுக்கு அரசு எந்த ஒரு வகையிலுமே சலுகைகள் இதுவரை வழங்கப்படாமலே இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சலுகைகளை வாங்கும் நிலையில் இந்திய மத்திய ஆயுத காவல்படை வீரர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இவருடைய காலகட்டங்கள் மிகவும் வருத்தப்படக்கூடியதாகவும் 24 மணி நேரமும் எல்லைகளில் பாதுகாக்கும் துறையாகவே செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி, சிஎஸ்எஃப், அசாம் ரைபிள், எஸ்எஸ்பி, என்எஸ்ஜி போன்ற படப்பிரிவுகள் பெரும்பாலான வகையில் பயன்படுத்தப்படுகிறது. இவைகளில் குறிப்பாக மத்திய ரிசர்வ் போலீஸ் என்று அழைக்கப்படும் இவர்கள் நக்சலைட்டு மோதல்களில் கடும் இன்னுயிர்களை துறந்து வருகிறார்கள். குறிப்பாக நமது புல்வாமா தாக்குதலில் 2019 நடந்த தாக்குதலில் 40 வீரர்களை இந்த தாய் மண்ணுக்காக நாம் உயிரிழந்திருக்கிறோம். அதே போன்று சுக்மாவில் நடைபெற்ற தாக்குதலிலும் சுமார் 70க்கும் மேலான வீரர்களை இந்த மத்திய ஆயுத காவல்படை அழைக்கக்கூடிய ரிசர்வ் போலீஸில் இழப்பீடு ஏற்பட்டது. இதே போன்று ஒவ்வொரு துறையிலுமே இழப்பீடுகள் மோதிக்கொண்டே இருக்கிறது. இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதும் எல்லைகளை காப்பாற்றுவதும் முழு செயல்பாடுகளில் இன்று வரை இந்த மத்திய ஆயுத காவல்படை வீரர்கள் இருந்து கொண்டு வருகிறார்கள். தற்செயலாக இந்திய பாராளுமன்றத்தை பாதுகாப்பதற்கு சிஎஸ்ஐஎஃப் என்று அழைக்கப்படும் மத்திய தொழில் காவல்படையை பாதுகாப்புக்காக அமர்த்தப்பட்டது. இவை உள்துறை அமைச்சகத்தில் இருக்கிறது. இவருடைய நலனை இந்த மத்திய அரசு கவனிக்குமா என்பது இன்று வரையும் கேள்விக்குறியாக இருக்கிறது. மாநில அரசுகளிடம் கேட்கும்போது மாநில அரசுகளும் இதை பற்றி பரிசீலனை செய்வதாக சொல்கிறது. இதை பற்றி இந்த கடிதத்தின் மூலமாக முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். நாங்கள் வேண்டுவதெல்லாம் இந்த டிஎன்சிஎஃப் வாரம் மூலமாக ஒட்டுமொத்த இந்திய மத்திய ஆயுத காவல்படை வீரர்களின் குரலாக இந்த டிஎன்சிஎஃப் வாரா கேட்டுக்கொள்வதென்றால், இந்திய மண்ணுக்காக தினம் தினம் செத்து மடியும், தினம் தினம் உயிர் நீத்து கொண்டு இருக்கும் நக்சலைட்டாக இருக்கட்டும், கன்னிவெடிகளாக இருக்கட்டும், எல்லையை பாதுகாக்கும் வீரர்களாக இருக்கட்டும், இவர்களுடைய அனைத்து பணிகளையும் இந்த இந்திய அரசாங்கம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் இவருடைய வாழ்வாதாரத்துக்கு மறு வேலைவாய்ப்பு, மறு கட்டமைப்பு, இவருடைய சலுகைகள் போன்றவை எதிலும் இதுவரை வழங்கப்படாத நிலையில் இருக்கிறது. இதனை முன்கவர்ந்து செயல்படுத்த வேண்டும். குறிப்பாக தமிழகத்தில் நடைபெறும் டிஎன்பிசி, டிஆர்பி, டெட் போன்ற தேர்வுகளில் இடஒதுக்கீடு இருப்பதில்லை. யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகள் கூட முன்னாள் படை வீரர்கள் என்று அழைக்கப்படும் முப்படைகளுக்கு வழங்கப்படுகிறத தவிர இந்த இந்திய மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுவதில்லை. இதுபோன்று பல்வேறு துறைகளில் எந்த ஒரு சலுகையும் இல்லாத இந்திய மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுடைய கண்ணீரை இந்த அரசாங்கம் துடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இதனை போற்றும் வகையில் இன்று வரை இந்த நாட்டுக்காக தியாகம் செய்த இந்திய மத்திய ஆயுத காவல்படை வீரர்களான துணை இராணுவம் என்று அழைக்கப்படும் இவர்களை பத்திரிகை நிருபர்களும் தன் செய்தித்தாளில் இராணுவம் என்றே அழைக்கப்படுகிறார்கள். பொதுவாக இராணுவம் என்ற பெயரில்
இங்கு பழிவாங்கப்படுவது எல்லாமே இந்திய மத்திய ஆயுத காவல்படை வீரர்கள் என்பதை இந்த அரசு, தமிழக அரசாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும், இதனை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இந்திய மத்திய ஆயுத காவல்படை என்று அழைக்கக்கூடிய இந்த வீரர்களுடைய நலனையும் முப்படை என்று சொல்வது வேறு என்பதை இந்த அரசாங்கம் தெளிவுபடுத்தி இந்த வீரர்களுக்கு தங்களால் முடிந்த ஒரு கருணையை, வேலைவாய்ப்பை இந்த அரசு வழங்கும் என்று இந்த டிஎன்சி பாரா நம்புகிறது. இந்த நம்பிக்கை பாத்திரமாக முதலமைச்சர் அவர்கள் திகழ்வீர்கள் என்று நாங்கள் அனைவரும் நம்புகிறோம். இன்றைய மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுடைய தியாகத்தை வரும் பிப்ரவரி 14 பிடி தியாகராய டி நகர் சென்னையில் உள்ள அரங்கத்தில் இவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கும் இவருடைய ஆத்மாவை நாம் பறைசாற்றும் வகையில் நினைவேந்தல் நிகழ்ச்சி இந்த டிஎன்சி பாராவால் நடத்தப்படுகிறது. இந்நிகழ்விற்கு அனைவரும் மனமுகர்ந்து உங்களுடைய இன்முகத்தோடு இவருடைய உயிரை நீத்த இந்த குடும்பங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவர்களுடைய தியாகத்தை போற்றி அவர்களுடைய குடும்பத்தாருக்கு உறுதுணையாக இருக்குமாறு உங்கள் அனைவரையும் இந்த டிஎன்சி பாரா கேட்டுக்கொள்கிறது. மிக்க நன்றி.